அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா unseen passagesல ascertainment of fact. unseen passagesல ascertainment of facts. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கு. அதோட கம்ப்ளீட் நோட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அன்சீன் பேசேஜஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலே தெளிவாக கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ஃபேக்ட்னால நமக்கு தெரியும் உண்மைத்தன்மை. அந்த உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தி ஆன்சர் கொடுக்கறது அதுதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். அப்படிங்கிறது ஃபேக்ட்டுங்கிறது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், நம்ம கொடுத்துருக்க பேசேஜ். அதை உறுதிப்படுத்துறது இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ கீழே 4 சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ்ல அந்த ஃபேக்டை பொறுத்து நீ உறுதியான ஆன்சரை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல போறாங்க. அதான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட். மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துட்டோம், வீக்கர் பார்த்துட்டோம், ஸ்ட்ராங்கர் பார்த்துட்டோம், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் பார்த்துட்டோம். இப்போ அதுல மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்க போறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா என்னன்னு பாருங்க. Means the process of finding out, verifying or confirming the truth of a statement, event or situation based on evidence or information. ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உண்மைத்தன்மையை வச்சோ அல்லது ஈவெண்ட்டை வச்சோ சிச்சுவேஷனை வச்சோ எவிடன்ஸ் வச்சோ இன்ஃபர்மேஷனை வச்சோ நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். அதுதான் ஃபைண்டிங் அவுட், வெரிஃபைங் ஆர் கன்ஃபர்ம், உறுதிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இட் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் த கரெக்ட் அண்ட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், differentiating between the fact and opinions, verifying accuracy using logic and reasoning, drawing conclusion based on available data. அதாவது என்னன்னா, கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கணும், அதுக்கான ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அப்படின்னா ஃபேக்ட்ல இருந்து ஒப்பீனியன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கலாம். அல்லது இருக்கிறதுல எது அக்யூரஸியான ஆன்சர், நாலுமே ஆன்சர் மாதிரி தெரியும், ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி ரிலேட்டட் க்ளோஸ்டு ஆன்சர் என்னவோ அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது டிராயிங் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் அவைலபிள் டேட்டாங்கிறது அந்த கன்க்ளூஷனை நம்ம முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? கன்க்ளூஷன்ங்கிறது அது ஃபைனல் ரிசல்ட்டை கொடுக்கறதா கன்க்ளூஷன். இன் அன்சீன் பேசேஜஸ் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ரெஃபர் டு ரீடிங் த பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபேக்சுவல் டீடைல்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் அக்யூரேட்லி. அது என்னன்னா, ரீடிங் பேசேஜை ரெஃபர் பண்றோம், அதெல்லாம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்றோம் எல்லாமே. ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபேக்சுவல் டீடைல்ஸ் இருக்குல்ல, extracting factual details from the text to answer. அந்த டெக்ஸ்ட்ல இருந்து ஆன்சருக்கு தேவையானதை வெளியெடுத்து நம்ம கொஸ்டின் தகுந்தாப்புல அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண சொல்றாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இன் அன்சீன் பேசேஜ். என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு மல்டிபிள் சாய்ஸ்ல பார்க்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசேஜ்ல இருந்து ஒரு லைன் வருது, என்ன அப்படின்னா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன் 26 நவம்பர் 1948 அப்படின்னு ஒரு லைன் வருது. இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் இருக்குன்னு பாருங்களேன். வென் வாஸ் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்டட்? 26 நவம்பர் 1949, 27 நவம்பர் 1948. அந்த மாதிரி 4 ஆன்சர் இருக்கும், அதில் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் கேட்போம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜி பாருங்க. லொகேட் த எக்ஸாக்ட் ஃபேக்ட் இன் த மெசேஜ் அண்ட் மேட்ச் வித் த கொஸ்டின். எக்ஸாக்ட் ஃபேக்ட் எடுத்து மேட்ச் பண்ணுறோம். அடுத்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப்ல கேட்கலாம். த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். கொஸ்டின், த அமேசான் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். இது ட்ரூவா ஃபால்ஸா? தெளிவாக மேலே சொல்லியிருக்கான் நைல்னு, அப்போ கன்ஃபார்மாக ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி, கம்பேர் த ஸ்டேட்மெண்ட் வித் த பேசேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். கம்பேர் பண்ணி எஸ் ஆர் நோ, ஆமா இல்ல, ட்ரூ ஃபால்ஸ் நம்ம நிரூபிக்கணும். அடுத்த காஸ் அண்ட் எஃபெக்ட் டைப் கொஸ்டின்ஸ். பேசேஜ் பாருங்க. டிஃபாரஸ்டேஷன் லீட்ஸ் டு அ டிக்ளைன் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் அன் இன்க்ரீஸ் இன் குளோபல் வார்மிங். காடுகளை அழித்தல் என்பது பயோடைவர்சிட்டியை அழிக்கிற மாதிரி, அதே சமயம் குளோபல் வார்மிங்க்கு வழிவகுத்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன்? டிக்ளைன் இன் பயோசிட்டி, இன்க்ரீஸ் இன் குளோபல் வார்மிங். இது ஆன்சர். 2 பாதிப்பு ஏற்படுது. ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஐடென்டிஃபை காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் இன் த பேசேஜ். ஸோ பேசேஜில் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி காஸ் கொடுத்துட்டாங்க, அதோட எஃபெக்ட் கேட்குறாங்க. அடுத்த ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் கொஸ்டின். ஃபேக்ட் வெர்சஸ் ஒப்பீனியன் கொஸ்டின். எக்ஸாம்பிள் பாருங்க. பேசேஜ் பாருங்க. த தாஜ்மஹால் இஸ் த பியூட்டிஃபுல் மொனுமெண்ட் பில்ட் பை ஷாஜஹான். ஓகேவா? விச் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் எ ஃபேக்ட் and which part of an opinion? புதுசா இருக்கா? ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது பார்ட் ஆஃப் த ஃபேக்ட், எது ஒப்பீனியன், இது நம்ம கண்டுபிடிக்கணும். த தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை ஷாஜஹான் தான் ஃபேக்ட். ஒப்பீனியன், த தாஜ்மஹால் இஸ் த பியூட்டிஃபுல் மோனுமெண்ட். அது நம்மளுடைய கருத்து. அது பியூட்டிஃபுல்லா இருக்கிறதும் இல்லாததும் நம்மளுடைய கருத்து இல்லையா? அதான் ஒப்பீனியன் பார்ட்.
ஆனா தாஜ்மஹாலை வந்து ஷாஜகான் தான் பில்ட் பண்ணா ஏத்துப்பேன் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு மார்க்கி பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஃபேக்ட். அதை ஒண்ணுமே பண்ணாது, பாசிபிள் நடந்தது. பட் ஆனா அது பியூட்டிஃபுல்லா இருக்கா இல்லையா, இல்ல சுமாரா இருக்கு, இல்ல எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த ஏரியா ஒப்பீனியன் ஏரியா. ஓகேவா? அடுத்த ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஃபேக்ட்ஸ் ஆர் வெரிஃபைபிள் வைல் ஒப்பீனியன்ஸ் ஆர் சப்ஜெக்டிவ். ஃபேக்ட்ஸை வந்து வெரிஃபைபிள், ஏற்கனவே வெரிஃபை பண்ணது, ஒப்பீனியன்ஸா மாறும். அடுத்து இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். இன்ஃபரன்ஸ் பேஸ்டு ஃபேக்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? பேசேஜ் பாருங்க. த கம்பெனி ப்ராஃபிட். ஓகேவா? த கம்பெனி ப்ராஃபிட் ஹாவ் இன்க்ரீஸ் பை 20% திஸ் இயர். கம்பெனியுடைய ப்ராஃபிட் வந்து இந்த வருஷம் ஒரு 20% கூடி இருக்கு. கொஸ்டின் பாருங்க. வாட் கேன் பி இன்ஃபர்ட் அபவுட் த கம்பெனி ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ்? த கம்பெனி இஸ் டூயிங் வெல் ஃபினான்சியலி. இப்ப கம்பெனி வந்து ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கு இந்த வருஷம் 20% அப்படிங்கிறதான். நீ எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்கல, அது எது கம்பெனியா இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷான்னு கேட்கல, அது இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு எதுவுமே கேட்கல. கேள்வி சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி, ஹைடிங் ஆன்சர் உள்ள இருக்கு. வாட் கேன் பி இன்ஃபோர்ட் அபவுட் த கம்பெனிஸ் ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ்? அந்த கம்பெனியுடைய ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சொல்ல வருது மறைமுகமா அப்படின்னா, இந்த கம்பெனி இஸ் டூயிங் வெல், அதனால டூயிங் வெல்லா இருக்க போய் தான் 20% எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான் ப்ராஃபிட்டை. ஸோ இதுதான் இன்ஃபரன்ஸ் பேஸ்டு. ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ரீட் பிட்வீன் த லைன்ஸ் டு டிரைவ் லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஃப்ரம் ஃபேக்ட். லாஜிக்கல் கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிப்ஸ் டு ஆன்சர் ஃபேக்ட் பேஸ்டு கொஸ்டின் கரெக்ட்லி. ஸோ எப்படியெல்லாம் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை. ஓகேவா? கீ ஃபியூச்சர் ஸ்டேட்மெண்ட் இன் த பேசேஜ். ஐடென்டிஃபை த கீ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இங்க இருக்கு பார்த்தீங்களா? வெரிஃபை வெதர் கொஸ்டின் டிமாண்ட்ஸ் ஃபேக்ட், டைரக்ட் ஃபேக்ட் ஆர் இன்ஃபரன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்டை பேசேஜ்ல என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். வெரிஃபை வெதர் கொஸ்டின் டிமாண்ட்ஸ் டைரக்ட் ஃபேக்டா ஆர் இன்ஃபரன்ஸா. டைரக்டா அது ஆன்சர் இருக்கா இல்லை மறைமுக ஆன்சர் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. கிட்டத்தட்ட முடிய போகுது, பார்ப்போம். டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபேக்ட் அண்ட் ஒப்பீனியன். ஃபேக்ட் ப்ரூவபிள் ஸ்டேட்மெண்ட்டா அல்லது சப்ஜெக்டிவ் வியூஸ், அது பார்க்குற சப்ஜெக்டை பொறுத்து அந்த கண் பார்வை இருக்கா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபேக்டா இல்லை ஒப்பீனியன் கண்டுபிடிச்சா அதுக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். யூஸ் keywords from the question to locate the exact fact in the passage. முடிஞ்ச அளவு பேசேஜ் வந்து எக்ஸாக்ட் கீவேர்ட் ஆன்சர் எடுத்துட்டீங்கனாலும் ஆன்சர் தெரியவோ ஆப்ஷன் இருக்கும், நீங்க கரெக்டாக பண்ணிடலாம். என்ஷூர் லாஜிக்கல் கன்சிஸ்டன்சி வென் டெரைவிங் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ் கொஸ்டினை பற்றி லாஜிக்கா திங்க் பண்ணாலே ஆன்சர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அன்சீன் பேசேஜஸ். அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அன்சீன் பேசேஜஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு பேசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேசேஜை படிச்சு கீழே ஒரு 4-5 கேள்வி இருக்கு, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராக்டிஸாக நான் கொடுத்துருக்கேன். த ஈஃபில் டவர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் இன் த வேர்ல்ட், வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 1889. ஈஃபில் டவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் லேண்ட்மார்க், உலகத்திலே ஒரு நல்ல தெரிஞ்ச ஃபேமஸான லேண்ட்மார்க்காக இருக்கு. வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 1889. இது எப்போ கம்ப்ளீட் பண்ண போச்சுன்னா 1881. இட் வாஸ் டிசைன்டு பை கஸ்டாவ் ஈஃபில் அப்படிங்கிறத இதை டிசைன் பண்ணிருக்காரு, அதனால ஈஃபில் டவர் வந்திருக்கு. அண்ட் இனிஷியட்லி கிரிட்டிசைஸ்ட் ஃபார் இட்ஸ் டிசைன். However, over time it became the global symbol of France. ஸோ இதோட டிசைனுக்காக இது வந்து என்ன செய்யப்பட்டது, கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது, அதாவது பேசுறது அதை பத்தி. However, over time இருந்தாலும் it became the global symbol of France. இதுதான் இப்ப பிரான்ஸோட குளோபல் சிம்பிளா இருக்கு. ஓகேவா? The tower stands at a height of 330 meters and attracts millions of tourists every year. 330 மீட்டரை கொண்டு இருக்கு, அதே சமயம் மில்லியன்ஸ் ஆஃப் டூரிஸ்ட் எவ்ரி இயர். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அப்படியே கீழே போனோம்னா ஆன்சர் இருக்கு. ஹூ டிசைன் த ஈஃபில் டவர்? இங்க ஈஃபில்லே கொடுத்து கூட ஆன்சர் கொண்டு முடியும், பட் ஆனால் இங்கே சிம்பிளா இருக்கு, கஸ்டாவ் ஈஃபில். ஓகேவா? ஓகே, அப்படியே கீழே வருவோம்.
In which year was Eiffel Tower completed? 1889. Oh, 1889. What was the initial public reaction to the Eiffel Tower design? கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. கிரிட்டிசைஸ்னா ஒரு நெகட்டிவா கிரிட்டிசைஸ் பண்றது. ஓகேவா? அதான் கிரிட்டிசைஸ் அப்படிங்கிறது. இதோட ஹைட் என்ன? 330 மீட்டர். எல்லாமே ஃபேக்சுவல் கொஸ்டினா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட் டஸ் த ஈஃபில் டவர் சிம்பிளைஸ் டுடே? த குளோபல் சிம்பிள் ஆஃப் பிரான்ஸ். பிரான்ஸோட குளோபல் சிம்பிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட முடியுது. இப்போ புரிஞ்சுக்கலாம் சிம்பிளா. ஸோ ஓரளவு நம்மளால ஆன்சர் சீக்கிரம் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே. இப்போ அன்சீன் பேசேஜஸ்ல அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ங்கிற விஷயத்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி மெத்தட் கேட்கலாம், எப்படி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்கோம், ஒரு 5 கேள்வி அதில் நம்ம பார்த்துட்டோம். இப்படிதான் சிம்பிளா. பட் டஃபா இருக்கும் உள்ள. ஏன்னா இவ்வளவு ஈஸியாக கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவேன். பட் நான் எதுக்காக இவ்வளவு கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா, அவன் டஃபா தான் கேட்பான். ஈஸியாக ஸ்கூல் லெவல்லலாம் ஸ்கூலில் பார்த்தானே ஆன்சர் கண்டுபிடிக்காம கேட்க மாட்டான். ஸோ டஃபாக கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதனால எத்தனை மெத்தட் இருக்குது, எத்தனை பேட்டர்ன் இருக்குது, எந்த கேள்வி எப்படி அணுகணும், எத்தனை கண் பார்வையில் பார்க்கணும், அதாவது எத்தனை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும், எந்த டைப் கொஸ்டினா அது பேஸ் பண்ணி வந்திருக்கு, இதை கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்குமா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். ஓகேவா? ஓகே. பிடிஎஃப் கீழே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கேர்ஃபுல்லாக படிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.